ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி ரெசிபி. ஆனால் மிக்ஸி இல்லாமல் செய்ய போகிறோம். மிக்ஸி இல்லாமல் என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் பொட்டேட்டோ சட்னி. பிரிஞ்சால் பொட்டேட்டோ சட்னி வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான சட்னி. அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்கு சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நல்லா சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். எந்த டைப் பிரிஞ்சால் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா க்ரீனும் வைலட்டும் கலந்த மாதிரி ஒரு பிரிஞ்சால் இருக்கும். நான் இமேஜில் காட்டினா உங்களுக்கு தெரியும். வைலட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்காது. க்ரீன் கலரில் நம்ம சொரக்காய் மாதிரி நல்லா நீளமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை பிஞ்சு கத்திரிக்காயை தான் யூஸ் பண்ணணும். பிஞ்சு எது முத்தலை எது நான் உங்களுக்கு எப்படி வாங்குறதுங்கிறதையும் இமேஜில் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பெல் என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். பிரிஞ்சால் வந்து ஒரு 250 எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ ஆட் பண்ணால் தான் அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ இல்லாமல் பிரிஞ்சால் வச்சு செய்யாதீங்க, நல்லா இருக்காது. நல்ல மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். டொமேட்டோ வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன். கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன். கடலைப்பருப்பு வந்து அரை டீஸ்பூன். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன். ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன். கறி லீஃப் கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. அது ஜூஸ் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் சேர்த்துனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கோங்க. வந்து நல்லா கொஞ்சம் மேஷ் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். டொமேட்டோ மட்டும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து அப்படியே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து அந்த ஜூஸ் அப்படியே அதை இறங்கிக்கும். வேகும்போது நல்லாயிருக்கும். ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொட்டேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சால் வந்து பொரியலுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திடுங்க. புளி ஆட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அப்புறம் கொரியாண்டர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 கிளாஸு. அப்புறம் வந்து குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணணுங்க. 4-5 விசில் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்கனாலும் ஓகே தான். நல்லா குக்காகி நல்லா சூப்பராக வரும் சட்னி. சட்னியோட கன்சிஸ்டன்சி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சொன்ன மசாலா ஐட்டம்ஸு வெங்காயம் தக்காளியெல்லாம் இது மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. புளியெல்லாம் ஆட் பண்ணி வச்சு வந்து நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் சொன்ன மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்திட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி சட்னி.